Hello friends, welcome to my channel. Today 10th standard, 3rd chapter pair of linear equations in two variables. Exercise 3.1 la second sum பார்க்கலாம். The coach of a cricket team buys 3 bats and 6 balls for rupees 3,900. Later, she buys another bat and 3 more balls of the same kind for rupees 1,300. Represent this situation algebraically and geometrically. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பால் ஒரு கிரிக்கெட் டீமுக்காக வாங்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, let us take cost of 1 bat வந்து நம்ம ருபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் ஆஃப் 1 பாலை வந்து ருபீஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 3 பேட்ஸ் அண்ட் 6 பால் எவ்வளோக்கு வாங்குறாங்க, ருபீஸ் 3,900 வாங்குறாங்க. அதை ஈக்குவேஷனாக மாத்திரம் என்ன வரும், 3x + 6y = 3,900. ஓகேங்களா? அடுத்தது another bat and 3 more balls. சரிங்களா? மறுபடியும் வந்து ஒரு பேட்டும் ஒரு 3 பாலும் வாங்குறாங்க. அப்போ x + 3y = 1,300 வாங்குறாங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? இப்போது கிராஃப் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு வந்து இப்போ 100ன்னு கொடுக்கலாம். ஏன்னு தெரியுன்னா, இங்கே வந்து 3,900 இருக்குது. ஸோ இப்போ 100 கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு சம்மில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது எக்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மாற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்க்கு வந்து ஃப்ராக்ஷனில் கூட உங்களுக்கு வேல்யூ கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்படி கிடைச்சதுன்னா கிராஃபில் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து எப்படி டிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ x = 100ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன வரும், 3 × 100 என்ன வரும், 300 + 6y = 3,900. இப்போ இங்கே 6y தான் நமக்கு வேணும். அப்போ 6y லெஃப்ட் சைடு வச்சிட்டோம்னா இந்த +300 அங்கே போகும்போது ரைட் சைடு போகும்போது -300 ஆயிரும். அப்போ 6y = 3,600 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ y = 3,600 / 6. ஓகே, கேன்சல் பண்ணால் நம்ம y = 600 கிடைக்குது. அதாவது எக்ஸ்க்கு 100ன்னு போடும்போது ஒய்க்கு என்ன கிடைக்குது, 600 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது x = 300ன்னு எடுத்துக்கலாம். 300ன்னு எடுத்தோம்னா இப்போ 900 ஆயிரும். அதாவது 3 × xக்கு என்ன போட போகிறோம், 300 போட போகிறோம். 3 × 300 என்ன ஆயிரும், 900 ஆயிரும். ஓகேங்களா? 900 + 6y = 3,900. அப்போ 6y = 3,900 - 900. இங்கே இருக்கிற 900 அங்கே வரும்போது -900 ஆயிரும். அப்போது 6y = 3,000, y = 3,000 / 6. கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், y = 500 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது அதே ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், x = 100ன்னு எடுத்துக்க போகிறோம். என்னது, x = 700ன்னு எடுத்துக்க போகிறோம். 700ன்னு எடுத்தால் என்ன வரும், 3 × 700 என்ன ஆயிரும், 2,100 ஆயிரும். சரிங்களா? ப்ளஸ் 6y = 3,900. இப்போ 6y = 3,900 மைனஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ் 2,100 என்ன ஆயிரும், -2,100 மாறிடும். இப்போ 6y = 1,800 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 1,800 கிடைக்குது. இப்போ y = 1,800 / 6. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிரும், y = 300 கிடைக்குது. இதை வந்து அப்படியே டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். xyன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ்க்கு 100 எடுக்கும்போது 600, 300 எடுக்கும்போது நமக்கு 500 கிடைக்குது, 700 எடுக்கும்போது 300 கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட டேபிள் காலம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x + 3y = 1,300. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1,300 இருக்குது. சரிங்களா? இப்போ 3 டேபிளில் வந்து இது கேன்சல் ஆகணும்னா ஒரு 100 மைனஸ் பண்ணால் 1,200 ஆயிருமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், x = 100ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கும்
அப்படி 100 எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 3y = 1300. அதில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது 100 + 3y = 1300. இப்போ 3y = 1300 ப்ளஸ் 100 இங்கே வரும்போது -100 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 3y = 1200. y = 1200/3. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது y = 400 கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது x = 400 எடுத்துக்கிறோம். 400 எடுத்தால் என்ன ஆயிரும்? 1300ல் 400 போச்சுன்னா 900 கிடைக்கும். 900 கிடைச்சதுன்னா ஈஸியாக 3ஆல் டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ 400 + 3y = 1300. இப்போ 3y = 1300 - 400. 3y = 900 கிடைக்குது. அப்போ y = 900/3. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு y = 300 கிடைக்குது. ஓகேங்களா? அதே போல் x = 700 எடுத்துக்க போகிறோம். இப்போ 700 + 3y = 1300. இந்த சைடு வரும்போது 700 மைனஸ் ஆயிரும். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3y = 600. y = 600/3. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது y = 200 கிடைக்குது. ஓகேங்களா? இது அப்படியே டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டா இதுதான் உங்களுக்கு ஒரு xy. ஓகேங்களா? இப்போது கிராஃப் போட போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே வந்து 100ல் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கிராஃபில் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு யூனிட்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? 100 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு எடுத்திருப்போம். ஏன்னா வந்து அதோட டேபிளில் வந்து அந்த மாதிரியான வேல்யூஸ் கிடச்சிது, அப்படி எடுத்துட்டோம். இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸில் வரதுனால 100 200 300 400ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு சென்டிமீட்டரை வந்து நம்ம 100 யூனிட்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம கிராஃப் எப்போதும் பென்சிலில் தான் போடணும். உங்களுக்கு கேமராவில் தெரியாதவங்களுக்காக நான் வந்து பெனில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x = 100 600. ஓகேங்களா? அப்போ x = 100 எங்கே இருக்குது? 100 இருக்குது. yயில் வந்து 600. ஸோ அப்படியே மேலே போனால் 600 இங்கே இருக்குது. ஓகேவா? இது 100, 600. அடுத்தது என்ன வேல்யூ இருக்குது? 300, 500. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 300, ஒய் ஆக்சிஸில் 500. இங்கே இருக்குது 5. ஸோ இங்கே மார்க் பண்ண போகிறோம். 300 500. அடுத்தது என்ன வேல்யூ இருக்குது? 700, 300. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா 700, ஒய் ஆக்சிஸில் வந்து 300. இப்போ 700க்கு மேலே 300க்கு ஈக்குவலாக இங்கே இருக்க 300 அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணுறோம். 700, 300. ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி தான் இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ இது எந்த ஈக்குவேஷன்? இது 3x + 6y. 3x + 6y = 3900. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு டேபிள் காலம் போட்டோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா 100, 400. 100 எக்ஸ் ஆக்சிஸில் 100, ஒய் ஆக்சிஸில் 400 இங்கே கிடைக்குது. அடுத்தது 400, 300. இங்கே 400 இருக்குது. 300 இங்கே இருக்குது. ஸோ 300க்கு நேராக இங்கே 400. ஓகே. அடுத்தது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 100, 400. அடுத்தது 400, 300. தேர்ட் பாயிண்ட் வந்து 700, 200. 700, 200 இங்கே 100, 200. இப்போ இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனோட நேம் என்ன? எக்ஸ் + 3y = 1300. ஓகேங்களா?
நம்ம அல்ஜீப்ரிக்கலாகவும் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம், கிராஃபிக்கலாகவும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.